ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஆட்டுக்குட்டி பிடிக்க போயிட்டுருக்கேன். ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு அப்படியே வர வழியில் அங்கே காட்டில் இருக்க கொஞ்சம் குழம்புக்கு தேவையான காய்கறிலாம் பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் காட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொரக்காய் தான் பறிக்க போயிருந்தேன். சொரக்காய் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சாக தான் இருந்தது. பாருங்களேன், இதெல்லாம் இன்னும் பெருசாகணும். இதெல்லாம் பெருசாகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், பறிக்கல. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தா அதுவும் பிஞ்சாக தான் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருந்தது, அதுவும் ரொம்ப சின்னதாக இருந்தது. இதுவும் பறிக்கலை, பார்த்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போனால் எல்லாம் பிஞ்சாக தான் இருந்தது. ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக பறிச்சிடான். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு சரி ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பார்க்கலான்னு விட்டுட்டேன். எங்கள் பாப்பா வேற அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. பறிக்க வேணாம் சொல்லிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது கூட அவரைக்காய் செடியும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மணத்தக்காளி கீரை சின்ன சின்னதாக முளைச்சிருந்தது. அது பெருசாகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நிறையா சின்ன சின்ன கண்ணாக நிறையா முளைச்சிருந்தது. அது நாங்கள் விதையும் போடலை, எதுவும் பண்ணல, அதுவாக தானாக முளைச்சி வந்தது தான். அது எல்லாமே சரி இன்னும் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா தக்காளி தோட்டத்துக்குள்ளே தான் நிறைய கொஞ்சம் காயெல்லாம் போட்டிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அடுத்து மாங்காய் பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். மாங்காய் இது போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அதில் கொஞ்சம் காயெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது, அதனால நான் பறிக்காமல் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் சரி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போது இது ஒரு 2-3 நாளாக பழுத்துரும், அதனால் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா செடி இருந்தது இன்னொரு இடத்துல, அதுலேயும் கொஞ்சம் காய் பறிச்சுக்கிட்டேன். இந்த மிளகா வந்து நாங்கள் செடி வைக்கல, முன்னாடி வந்து மிளகா தோட்டம் போட்டிருந்தோம். அதுலேருந்து விதை விழுந்து முளைச்சிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் மிளகாயும் பறித்து எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் ஒரு 4-5 பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் பறிச்சிட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காய். இலையெல்லாம் பூச்சியாக இருக்குது, ஆனால் காய் மட்டும் பூச்சியே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் தான் இருந்துச்சு காய், அதுவும் பறித்து எடுத்துட்டேன். சரி காயெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் இருந்தது. சரி அதையும் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாம். காடு ஃபுல்லாக மணத்தக்காளி கீரை தாங்க இருக்கும் நிறையா. அந்த கீரையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற போக்கில் கருவேப்பிலை இருந்தது. கருவேப்பிலையும் சரி கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை பறிச்சுட்டு இருந்தேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க, ரொம்ப மணமாக இருக்கும் குழம்புல போட்டால். ஒரு சில கருவேப்பிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக வாசனையாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அதனால் இதில் ஒரு கைப்பிடி பறித்து எடுத்துக்கிட்டேன். எல்லா காயும் பறித்து எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.